தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இது அபியின் சமையலறை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கோதுமை தோசை அப்படிங்கிறது நொழு நொழுன்னு வளவளன்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் கிறிஸ்பியாக பர்ஃபெக்டான ஒரு அளவோட கோதுமை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி அளவு ஒன்றும் கணக்கு கிடையாது. ஏன்னா மாவு நமக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு என் ஃபேமிலிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கப்பில் 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 3. இப்போது இதே கப்பில் 1 கப் அளவு அரிசி மாவு இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவு என்ன பிராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. நான் எப்போதும் கோதுமை வாங்கி இந்த மாதிரி மாவாக அரைச்சி வைக்கிறது தான் வழக்கம். மாவை கரண்டி வச்சு கலராமல் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கலந்தீங்கன்னா ஈவனாக கரெக்டாக கலந்துடும். மாவு எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஆனால் இது கரெக்டான அளவு கிடையாது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்க்கணும். நான் 1 டம்ளர் சேர்க்குறேன். கடைசியில் கலந்துட்டு கரெக்டான பக்குவம் எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போது நான் கோதுமை மாவுக்கு 3 கப்புக்கு 1 கப் அரிசி மாவுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும் இல்லை. நம்ம 2 கப்பு தான் போடணும் அப்படிங்கும் போது ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அரிசி மாவு சேர்க்குறது இதோட ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான். ஸோ எந்த அளவு போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. 2 கப் மாவு போடுறீங்க அப்படின்னா 3/4 கப் அளவு அரிசி மாவு போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் 3 கொப்பு அளவு முருங்கைக்கீரை பிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் அப்படியே சேர்த்துடலாம். பச்சையாக வேணான்னு நினைக்கிறவங்க வதக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பொதுவாகவே இது ரொம்ப நேரம் வேகும் இல்லையா? அதிலே இந்த இலை வெந்துடும். அதனால் நான் பச்சையாக தான் சேர்க்குறேன். பொதுவாகவே நம்ம வீட்டில் மண் தரை இல்லைனாலும் இந்த முருங்கை குச்சி மட்டும் நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சாவது வளர்த்துருங்க. நம்ம உடச்சி விட்டோன்னா புது தளம் வந்துகிட்டே இருக்கும். அந்த தலையை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா என் வீட்லேயும் மண் தரை கிடையாது. நானே ஒரு தொட்டியில் வச்சு தான் வளர்த்துட்ருக்கேன். அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துடலாம். இப்போது இதை அரை மணி நேரம் மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்படி தண்ணியாக கொட்டணும். இதுதான் கரெக்டான பதம். கோதுமை தோசை ஊற்றுறதுக்கு கல் நல்ல சூடாக இருக்கணுங்க. கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். மாவை நல்லா கிண்டிட்டு நீங்கள் மாவை ஊற்ற எடுக்கும் போது இந்த இலையோடு சேர்த்து மேலாப்பில் எடுத்துக்கோங்க. தோசை ஊற்றியாச்சு. இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போது மூடி போட்டுட்டு அடுப்பு ஃபுல்லிலே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போது தோசையை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. கோதுமை தோசை மட்டும் பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சோமா? இப்போ எடுக்க போகிற சமயத்தில் ஃபுல்லில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. இப்போது ஏதாவது ஒரு இடத்துல தடிமனாக மாவு விழுந்திருக்கும்ல, அந்த மாதிரி இடத்த லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல? ஒரே ஒரு டிப் என்னன்னு சொல்லிடுறேன். மாவு எப்போதும் தூக்கி இந்த மாதிரி தான் நீங்கள் ஊற்றணும். அதை ஊற்றிட்டு சாதா தோசை மாதிரி தடவக்கூடாது. கோதுமை தோசைக்கு தேங்காய் சட்னி செம்ம காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச்.